Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க தி சென்னை சில்க்ஸின் saree collections நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த saree collections எல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டமாக்காவா இருக்கு. என்னன்னு தானே கேட்குறீங்க? பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பிடிச்சிருக்கும். இந்த டபுள் டமாக்கா பார்த்தீங்கன்னா ஒரு saree எடுக்கும்போது 2999 rupees. அதே இன்னொரு சாரிக்கு நீங்கள் 299 கட்டினீங்கன்னா ரெண்டு சாரியாக எடுத்துடலாம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது 2999ங்க, 2999 ரூபா. இன்னொரு சாரீ வந்து 299 ரூபா கட்டினீங்கன்னா ரெண்டாக எடுத்துகிட்டு போகலாம். சூப்பரான சாரீ கலெக்ஷனுங்க. ஃபங்க்ஷன் சாரீ எல்லாத்துக்குமே இந்த சாரீ ஆப்ட்டுங்க. அப்படி ஒரு கலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு சாரீ நான் வீடியோ எடுக்கும்போது எல்லாத்தையும் காட்டணும்னு ஆசை, ஆனால் வீடியோ லென்த்தியாக போயிடும். ஸோ சூப்பரான சாரீஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். நான் கோல்டன் கலரில் பாருங்கள், இப்போ எடுக்கவே வாங்குறாங்க. எப்படிங்கிறதுக்கு பார்த்துக்குங்க. நான் வீடியோ எடுக்கவே பிடிங்கிட்டாங்க. ஸோ ஓகே, அடுத்தது பாருங்கள், இந்த கலெக்ஷன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ரோஸ் கலரில். ஸோ 2999க்கு எடுக்கும்போது 299க்கு இன்னொன்று கட்டினீங்கன்னா ரெண்டாக எடுத்துகிட்டு போகலாம். அப்போ 6000 ரூபா ஒர்த்துள்ள சாரீ உங்களுக்கு 3300 ரூபாங்க. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 3000 தட்டுது. 299 போது 3300 ரூபாக்குள்ள 6000 ரூபா ஒர்த்துள்ள சாரீ 3300 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அது கிராண்ட் சாரீ கட்டினா எங்கே எடுத்துன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அதுவுமே கண்டே பிடிக்க முடியாது. ஒரு பிரைடலெல்லாம் கட்டினா இந்த சாரியெல்லாம் கண்டே பிடிக்க முடியாதுங்க. உண்மையிலுமே அந்த அளவுக்கு உயிரோட்டம் உள்ள சாரீங்க. ஏன்னா வந்து இந்த கோல்டன் இதுலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது. இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த உள்ள நல்ல ஒரு சாரீங்க. அது எனக்கு சொல்ல தெரியல. ஸோ நல்லா இருந்ததுங்க. ஒரு வேவேஷன் கொடுத்த சாரீ அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைடல் கட்டுற மாதிரி கொடுக்குற கலர் காம்பினேஷன்ஸ் தான். பிரைடல் கட்டிட்டு நின்னானா கண்டிப்பாக இது எங்கே எடுத்தது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த ரேட்டா அப்படிங்கிறது ஷாக்கிங்காக இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உண்மையிலுமே இது மிஸ் அவுட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ரீஸ்டாக் எப்போ வரும்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா வந்து இத்தனை நாள் நான் இந்த வீடியோவில் தான் இந்த ஃபேப்ரிக்கு இந்த ரேட்டில் நான் பார்த்துருக்குறேனுங்க. ஸோ சூப்பரான சாரீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருந்துட்டாலும் கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம தி சென்னை சில்க்ஸுங்க. ஜோதிகா பட்டு, ஜோதிகா கலர், அதே கலர் சேம். ஆனால் முந்தானை மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கான்ட்ராஸ்டிங்கில் தான் முந்தான. எல்லா சாரீஸுமே பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். கண்ணில் பார்த்தா அள்ளிட்டு போயிடுற அளவுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ். அப்புறம் கிஃப்ட் கொடுக்கணும், யாராச்சும் மனசாரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு சாய்ஸஸ் சூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், கலர் காம்பினேஷன் தெரியுதா உங்களுக்கு? கலர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அது ஒரு லைட் கோல்டுனா இது கொஞ்சம் டார்க் கோல்டு. இதுலேயுமே டார்க் கோல்டு இருக்குது. ஸோ அந்த கோல்டுன்னு எடுத்தாவே அந்த லைட், ரொம்ப லைட்லேருந்து அப்படியே கோல்டு கலருக்கு வருது. ரோஸுன்னு எடுத்துட்டா லைட் ரோஸ்லேருந்து அப்படியே வந்து ரோஸ் கலருக்கு வருது. அண்ட் தென் இந்த ப்ளூ எடுத்துட்டோன்னா லைட் ப்ளூலேருந்து அப்படியே ஒரு ப்ளூக்கு வருது. இப்படி வந்து கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன். இதுவே பார்த்துட்டு இருந்தால் போரும் அடிச்சு போயிடும். நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் இன்னொரு டமாக்கா இருக்குது. அதுதான் அந்த சைடு இருந்ததுங்க. ஸோ இதே வீடியோவில் போட்டோன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த சாரீஸ் பாருங்கள், இதனுடைய பார்டர் பாருங்கள். இந்த ரேக் வந்து 1795 ஆரம்பிச்சிருக்குங்க.
இப்போ இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு 2003 சம்திங் போட்டிருக்கு. ஸோ அந்த படிமானம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஷைனபிள் அதெல்லாம் கொஞ்சம் விட்டது தான் இதுக்கு கொஞ்சம். ஸோ இது சிங்கிள் சாரியாக தான் வாங்க முடியும். இது டபுள் டமாக்கால இல்லைங்க. அடுத்தது இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள், நல்லா இருக்குல்ல காம்பினேஷன்ஸ். அந்த ரெட் கலருக்கு அந்த பார்டருக்கு நல்லா இருந்து 2795. இதெல்லாம் சிங்கிள் பீசஸில் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ இந்த சேரீ நல்ல கிராண்டுங்க. ஆனால் வந்து 2 to 3 காம்பினேஷன்ஸோடு வருது பாருங்களேன். பார்டருக்கு மேலே ஒரு டிசைன், அதுக்கு மேலே அந்த பாடி வர இடத்துல ஒரு டிசைன்ஸ் இப்படி நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இதில் கலர்ஸ் வேணுமா? இதில் கலர்ஸ் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட இது 2895 ருபீஸ் சிங்கிள் பீஸாக இருக்குங்க இதுவுமே. செம்ம சாரீங்க. அடுத்தது வருது பாருங்க. அந்த சாரீ பாருங்க, கிட்டத்தட்ட 40,000 50,000 டிசைனுங்க. அந்த பாடிக்குள்ளாரையுமே நல்லா இருந்ததுங்க. உண்மையிலுமே ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டாப் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ரேட்டுமே. நல்லா பாசிப்பருப்புக்கு ஒரு நல்ல ரோஸ் கலரில் நல்ல பெரிய சாரியோட காம்பினேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் எப்படி வருதோ அப்படியே டிட்டோ இதில் வருதுங்க. இந்த சாரியும் பர்சனலாக சொல்ல போனால் ரொம்ப நல்லாயிருக்கு. பார்டர் பாருங்கள். அப்புறம் இந்த சாரியில் நீங்கள் எடுத்து இது தைக்கலாம். குழந்தைகளுக்கு பாவாடை இல்லைன்னா பாவாடை தாவணி இந்த மாதிரியெல்லாம் தைக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாவாடை தாவணி கலெக்ஷன்ஸ்க்கு போயிட்டிங்கனாவே 6000 7000 வரும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சாரியாக எடுத்து தைச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஆடல் பாடலாக தைக்கலாம். இதுலேயே தாவணி வந்துடும், ப்ளவுஸ் வந்துடும், எல்லாமே வந்துடுமில்லங்க. இதோட தக்கன்னு மின்னுது பாருங்க. அந்த பார்டர் சான்ஸ்லெஸ். ஐயோ எப்படிதான் இப்படியெல்லாம் கலர் காம்பினேஷன்ஸ், இப்படியெல்லாம் ஒரு பார்டர் அப்படிங்கிற மாதிரி அழகழகாக இருக்குதுன்னு நான் சொன்னேன்லங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஸ்கிப் பண்ணாதீங்க. அவ்வளோ அழகு கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்குன்னு. நிறைய பேர் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 7000 8000 கொடுத்து வாங்குகிற சாரீ நம்ம வித்தின் தி பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே தானே எடுக்கிறேங்க. தாராளமாக எடுக்கலாங்க. அடுத்தது பாருங்கள். அம்மா என்னம்மா இருக்கப்பா சாமி. வீடியோ எடுக்கும்போதே எனக்கு அந்த இடத்த விட்டு நகருவே முடியலைங்க. அவ்வளோ அழகுங்க. அழகோ அழகு, கொள்ளை அழகு பா.
க்ரீன் கலர் பாருங்க, என்ன அந்த க்ரீன் கலர் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உண்மையிலுமேங்க. ஏன்னா வந்து எடுக்க ஒவ்வொரு சாரியாக பிரித்தாலும் நம்மளுக்கும் வந்து அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ அதே இடத்துல வச்சு பிரித்து எல்லோ பாருங்கள், எல்லோ மைல்டு எல்லோ, அதுக்கு ஒரு ரோஸு, அது ஒரு கலரான ரோஸு, வைலட்டும் ரோஸும் இல்லாமல் ஒரு கலர் நல்லா இருந்தது. அடுத்த வீடியோவில் இதுதாங்க வருது, நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க அந்த இது. ஸோ அடுத்தது நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன் உங்களுக்காக வேண்டிய. இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. லைக் பண்ணும்போது ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப் பட்டன் கொடுக்கும்போது மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம எந்த கட்டத்துக்கு நம்ம வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு தெரியுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.